லாவண்யா, ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? மினிஸ்டர் மகள். போலீஸ். மினிஸ்டருக்கு ஒரே மகள் ஆர்த்தி மேடம் அவர்கள் வீடு தான் இது. லாவண்யா, நானும் மகள் தான். வாலு லாவி வந்து இருக்கன்னு சொல்லுங்க. அவருக்கு செல்ல பொண்ணு சொல்லுங்க. மஞ்சுளா, ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்தால். ஹே லாவண்யா, உள்ள வா. இவளும் என் மகள் தான், உள்ள விடுங்க. போலீஸ். சரி மேடம். லாவண்யா வீட்டுக்கு சென்றால் கைலாசத்தை பார்த்து. டேய் முறுக்கு மீசை காரா. கைலாசம் முறுக்கு மீசை காரா என்று சிறு வயதில் கூப்பிடுவது லாவண்யா மட்டும்தான். அத புரிந்த கொண்ட கைலாசம், ஹேய் வாலு நீயா? லாவண்யா, ஆமாட்டா மீசை காரா. சொல்லிக் கொண்டு அவனை ஓடி சென்று கட்டி பிடித்து, டேய் தகப்பா, ஏண்டா எங்களை எல்லாம் விட்டு ஓடின? கைலாசம், எல்லாத்துக்கும் மன்னிச்சிக்கோ என் செல்ல பொண்ணு. அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான். லாவண்யா, டேய் இப்பவும் உன் மீசை குத்துது டா. கைலாசம், சரி கனகு எங்க இருக்கான்? கனகராஜ் லாவண்யா அப்பா இருவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். லாவண்யா, அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இப்போ ஹாஸ்டல் தங்கி வேலை பார்க்கறேன். கைலாசம், ஐயோ எனக்கு தெரியாது மா. நீ இனிமேல் வெளியே தங்க வேண்டாம். நம்ம வீட்ல தங்கிரு. அவள் தலையை தடவி கொடுத்து கொண்டே இருந்தான். ஆர்த்தி அப்போ வெளியே வந்தால். ஹே என்னடி பண்ற என் அப்பாவை? சொல்லிக் கொண்டு லாவண்யா அருகில் வந்தாள். லாவண்யா மெதுவா ஆர்த்தி காதில், ஹே வாய நல்லா கழுவிட்டு வர வேண்டியது தானே சனியன். ஆர்த்தி சி வெட்கம் பட்டு வாய துடைத்து, அம்மா தண்ணி கொண்டு வாமா. செண்பகம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாள். லாவண்யா, ஹே என்னடி இவுங்களை அம்மானு கூப்பிட்டு வான்னு சொல்ற? செண்பகம், ஆர்த்தி எனக்கு மருமகள் இல்ல மகள்தான். கைலாசம், ரொம்ப நன்றி தங்கச்சி. என் பொண்ணை உங்க மகள் மாதிரி பாக்கறீங்க. செண்பகம், மகள் மாதிரி இல்ல மகளே தான். லாவண்யா, உனக்கு புது அம்மா கிடைச்சிருக்கு. எனக்கு கைலாசத்தை இருக்க கட்டி புடித்து. எனக்கு ஒரு முறுக்கு மீசை அப்பா கிடைச்சி இருக்கார். கைலாசம், ஆர்த்தி இங்க வா. அவளும் வந்தாள். இனி எனக்கு எல்லாமே நீங்க இரண்டு பேரும் தான். எழில் அங்க வந்து, ஹே இங்க என்ன நடக்குது? ஒரே சென்டிமெண்ட் சீன் நடக்குதே. லாவண்யா எழுந்து எழில் அருகில் சென்று, அண்ணா நீங்களும் நல்லா முகத்தை கழுவலையா? போங்க போய் முகத்தை கழுவிட்டு வாங்க. எழில், ஐயோ அசிங்கப்பட்டுட்டோமே என்று மனதை நினைத்து கொண்டு பாத்ரூம் சென்றான். ராஜேஷ் 3 வழக்குகளில் கைது செய்தனர். இது போக பெண்கள் வன்கொடுமை, கற்பழிப்பு போன்ற வழக்குகளில் சிறையில் தள்ளப்பட்டான். வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. பி.ஏ. சார், அந்த ராஜேஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படியும் அவனுக்கு தண்டனை கடுமையாய் இருக்கும். கைலாசம், அந்த வழக்கை கவனிச்சிக்கோ. அவன் பணத்தை வச்சு வெளியே வர பார்ப்பான். அப்படி வந்தா அவன் சாவு என் கையில் தான் நடக்கும். பி.ஏ. சார், கவலை படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆர்த்தி, என்ன நல்லபடியா நடக்கும்? ஹான். கைலாசம், ஒன்னுல்ல விடுமா. எல்லாம் அந்த ராஜேஷ் கேஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். எழில், ஆமா என்னாச்சு? எம்டி சார் எங்க இருக்கார்? கைலாசம், வேலனை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு இருக்கான். அவனுக்கும் தண்டனை கிடைச்சிரும். அவனும் அவன் மகன் கூட சேர்த்து தப்பு செஞ்சு இருக்கான். வேலன் திருந்தி இருக்கான். அதனால் அவனுக்கு தண்டனை கம்மி தான். ஆனா ராஜேஷ்க்கு தான் தண்டனை அதிகமா கிடைக்கும். லாவண்யா, டேய் தகப்பா, உன் மகளுக்கு ஒரு கல்யாணம் செய்யணும் உனக்கு தோணுதா? செண்பகம், ஹே வாலு, அவருக்கு மரியாதை கொடுத்து பேசு. கைலாசம், ஹே, அவள் சின்ன வயசுல இருந்து அப்படி தான் கூப்பிடுவா. அவள் கூப்பிடட்டும். கனகு மகளுக்கு இல்லாத உரிமையா? லாவண்யா மடில உட்கார வச்சி, இவள் எப்பவுமே என் செல்ல மகள் தான் ஆர்த்தி. டேய், நான் ஒருத்தி இங்க இருக்கேன் என்ன மறக்காத. கைலாசம், ஹே, நீங்க 2 பேரும் தான் என் உசுரு. மஞ்சுளா, நானும் இங்க தான் இருக்கேன். கைலாசம், ஹே, நீ என் டார்லிங் டி.
ஏ லவ் எட்டி. கார்த்திக், ஹே லாவண்யா, நம்ம காதலை பத்தி உங்க வீட்ல சொல்லிட்டியா? லாவண்யா, டேய் பொருடா, எங்க அப்பா மினிஸ்டர், பொறுமையா தான் எடுத்து எடுத்து சொல்லணும். கார்த்திக், சரி, கல்யாணத்துக்கு வரையிலும் நம்ம 2 பேரும் ஒண்ணுமே செய்யல. ஏதாவது உண்டா ப்ளீஸ் லாவண்யா? நோ வே, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கார்த்திக், ப்ளீஸ் டி, ஒரு கிஸ் என்று சொல்லிக் கொண்டே லாவண்யா அருகில் சென்றான். லாவண்யா, டேய் கிட்ட வராத. உடனே அவனை தள்ளி விட்டு போதும். கார்த்திக், ஹே, இது சீட்டிங். லாவண்யா, இதுவே அதிகம். இதும் நீ கெஞ்சி கேட்டதுனால தான். கார்த்திக், ஹோம். லாவண்யா உதட்டுக்குள் சிரித்துவிட்டு, ஐயோ பாவம், சரி வரேன் சொல்லி வெளியே சென்றால் ராஜேஷ். அவன் செய்த குற்றத்துக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 2 மாதங்கள் கழித்து எழில் வீட்டில். ஆர்த்தி, டேய் புருஷா, இங்க வாடா. எழில். அவனும் சென்றான். ஆர்த்தி அவன் தோள் பட்டையில் கை வைத்து கீழே முட்டி போட வைத்தாள். ஹே, ஆபீஸ் ஒர்க் சம்பந்தமா கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா செய்யலாமே. ஆர்த்தி, இப்பவும் உனக்கு அங்கே என்னப்பா? அவன் முகத்தை பிடித்து தன்னுடைய வயிற்றில் அமுக்கினாள். காத வச்சி நல்ல கேளடா, உன் பையனும் பொண்ணும் எட்டி உதைக்கிறது. எழில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்த்தி பார்த்து, உண்மையாவா? ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டே, நானா? ஆர்த்தி, ஹோம், நீ அப்பாவா ஆயிட்ட. எழில் கார்த்தியை அப்படியே தூக்கிக் கொண்டு சுத்தினான். செண்பகம், டேய் லூசு பயலே, கீழே இறக்கி விடுட்டா. அவ இப்போ 2 உசுரோட இருக்கா. எழில், அம்மா. செண்பகம், ஆமாட்டா, உனக்கு 2 குழந்தைங்க. எழில் ஆர்த்தி வயற்றில் முத்தம் கொடுத்து, அவளை சோபாவில் உட்கார வைத்து, அவளுடைய 2 கால்களை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்து, நே, எனக்கு ஒரு புது உறவு கொடுக்க போற. என் குழந்தைங்க என்னை அப்பான்னு கூப்பிடும்போது, ஐயோ ஆர்த்தி, இப்போ நான் இருக்கிற சந்தோஷத்திற்கு எல்லையே இல்ல சொல்லி அவளுடைய கால் விரல்களை சொடக்கு போட்டு கொண்டே, எனக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிட்ட. இனி நான் வாழ போற வாழ்க்கை உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் மட்டும்தான். நீ எனக்கு கிடைச்சது இன்னொரு அம்மா மாதிரி இருந்து என்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்துகிட்ட. சொல்லிக்கொண்டு எழுந்து. செண்பகம், டேய், நான் ஒருத்தி இங்கே இருக்கேன், அது மனசுல இருக்கட்டும். ஆர்த்தி, சரிதான் போடி சொல்லி எழிலை கட்டி புடித்து முத்தம் கொடுத்தாள். வெளியே ஹாலில் கைலாசம், தங்கச்சி ஆர்த்தியை வர சொல்லுமா செண்பகம்? அண்ணா அவளும் எழிலும் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கைலாசம், என்ன சொல்லுமா? செண்பகம், நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. மஞ்சுளா, ஆமா, நீங்க கட்சி மீட்டிங் சொல்லி போயிட்டீங்க. கார்த்திக்கு ஒரே மயக்கம், வாந்தி எல்லாமே வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. டாக்டர் கூட்டு போய் விசாரணை, எல்லாம் நல்ல செய்தியா தான் வந்திருக்கு. நமக்கு 2 பேரனோ பேத்திகளோ பிறக்க போறாங்க. கைலாசம் ஆனந்த எல்லையில் சந்தோஷமாக மஞ்சுளா அவளை கட்டிப்பிடித்து சந்தோஷப்பட்டான். 1 மணி நேரம் கழித்து ஆர்த்தி, வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? கைலாசம், என்னைய தாத்தா ஆக்கிட்ட என் செல்லமே சொல்லி ஆர்த்தியை முத்தம் கொடுத்தான். ஆர்த்தி, ஆமாப்பா, 2 குழந்தைகள். டாக்டர் சொன்னாங்க. கைலாசம், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமா, உன்கிட்ட வேற விஷயம் சொல்ல வந்தேன், மறந்தே போயிட்டேன். ஆர்த்தி, ஹோம், சொல்லுங்க பா, என்ன விஷயம்? கைலாசம், லாவண்யாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். அத பத்தி உன்கிட்ட பேசணும். ஆர்த்தி, ஹோம், சரிப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். கைலாசம், என்ன விஷயம்? ஆர்த்தி, லாவண்யா ஒரு பையனை காதலிக்கிறாள். அவன் நல்ல பையன் பா. கைலாத், ஹோம், அவளுக்கு போன் போட்டு வர சொல்லு. அப்புறம் அந்த பையனையும் வர சொல்லு. ஆர்த்தி, லாவண்யாக்கு போன் போட்டு எல்லாம் விவரத்தை சொல்லி வர சொன்னாள். கொஞ்சம் நேரம் கழித்து லாவண்யா பயந்து கொண்டே நகத்தை கடித்து கொண்டே இருந்தாள். கார்த்திக் வேர்த்து நின்று கொண்டே இருந்தான். கைலாசம், ஆர்த்தி சொன்ன விஷயம்
லாவண்யா அழுது கொண்டே ஆமாப்பா இவனை தான் காதலிக்கிறேன். இவன் இல்லனா செத்துருவேன். கைலாசம் ஓஹோ அப்பாவே மிரட்டுற. நான் சம்மதிக்கலனா என்ன செய்வ? லாவண்யா காத்து இருப்பேன். உங்க சம்மதம் வரும் வரைக்கும் காத்து இருப்பேன். நான் அனாதை இருந்த பிறகு நீங்க தான் என்ன சொந்த பொண்ணனு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. இவனுக்காக உங்களை எதிர்த்து நான் செய்ய மாட்டேன். கைலாசம் எழுந்த லாவண்யா கண்ணத்துல ஒரு அறை விட்டு. யாரு அனாதை கொன்னுடுவேன் உன்னை. இன்னொரு தடவை நீ அனாதைன்னு சொன்னவ்ளோ தான் ராஸ்கல். நானும் உங்க அம்மா மஞ்சுளாவும் லவ் மேரேஜ் தான். நான் எப்படி காதலுக்கு குறுக்க நிப்பேன். கார்த்திக் கூப்பிட்டு டே என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம். பொண்ணு கண்ணுல ஒரு சொட்ட கண்ணீர் வந்தது. கார்த்திக் சார் லாவண்யா தான் சார் என்ன அழ வைப்பா. நான் தான் அழுதுகிட்டு இருப்பேன். உங்க பொண்ணு நிறைய பிடிவாத காரி. கைலாசம் ஹா ஹா அவ என் பொண்ணு மாப்பிள்ளை. சரி உட்காருங்க. உங்க வீட்டில பெரியவங்க யாராவது இருந்தா வந்து பேச சொல்லுங்க. பேசி கூடிய சீக்கிரத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் தான் லாவண்யா. அப்பா அவருக்கும் யாரும் இல்லை. கைலாசம் கொஞ்சம் வருத்தப்பட்டு சரி விடுங்க. வர்றா முகூர்த்தம் உங்க நிச்சயதார்த்தம். அடுத்த 2 முகூர்த்தம் தள்ளி உங்களுக்கு கல்யாணம். என் பொண்ணு கல்யாணம் கிராண்டா நடக்கணும். அரசு பணத்துல ஏதும் எடுக்க கூடாது. எல்லாம் என் சொந்த பணத்தில் தான் இருக்கணும். செஞ்சிடலாம் சார். திருமண ஏற்பாடுகள் நடந்தன. லாவண்யா கார்த்திக் திருமண நடந்த அடுத்த 3 மாதங்கள் கழித்து ஆர்த்தி வளைகாப்பு என்று எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. லாவண்யா கார்த்திக் திருமணம் நடைபெற்றது. ஆர்த்திக்கு வளைகாப்பு முடிந்தது. அதன் பிறகு அழகான ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் ஒரு ஆணும் ஒரு பெண் குழந்தையும் பெற்று எடுத்தாள் ஆர்த்தி. எழில் ஆர்த்தி ஆசை பட்டது போல கைலாசம் உதவியுடன் ஒரு சொந்தமான கம்பெனி வாங்கி நடத்த ஆரம்பித்தான்.